ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட இருந்து செய்கிற எல்லா மகத்தான காரியங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நேரம் என்கிறதான இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கும் அதை தெரியப்படுத்துங்கள், மற்றவர்களுக்கும் அதை அனுப்பி தாருங்கள். இந்த ஊழியங்கள் வளர நீங்கள் ஜெபியுங்கள், நாங்களும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயம் எந்த நோக்கத்தோடு இந்த ஊழியம் செய்யப்படுகிறதோ அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நிச்சயம் தேவன் நடத்த அவர் வல்லமையுள்ளவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக உங்களுக்கு முன்பதாக கொண்டு வர நான் ஆசைப்படுகிறேன். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனம் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆவியானவர் திருவுளம் பற்றுகிற வார்த்தை, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நாம் துக்கத்தில் இருக்க வேண்டும் என்று ஒரு நாளும் அவர் விரும்புவதே கிடையாது. தம்மை நம்புகிறவர்கள், தம்மை அறிந்திருக்கிறவர்கள், தம்மை பின்பற்றுகிறவர்கள், தம்மை ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகள் துக்கத்தில் இருப்பதை ஒருபோதும் கர்த்தர் விரும்புவதே கிடையாது. அப்படி இருந்தும் என்னுடைய வாழ்க்கையில துக்கம் வரும் பொழுது அந்த துக்கங்களை எல்லாம் கர்த்தர் சந்தோஷமாய் மாற பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த எந்த உபத்திரவமும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நேரம் என்கிறதான இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்த சந்தோஷத்தை நிரந்தரமாக்கி தருவாராக. அந்த களிப்பை ஆண்டவர் நிரந்தரமாக்கி தருவாராக. அந்த மன மகிழ்ச்சியை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிரந்தரமாக்கி தருவாராக. ஏதோ ஒரு துக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த, ஏதோ ஒரு சோகம், கடந்த காலத்தில் நடந்த ஒரு ஸ்தோத்திரம் சம்பவம், இல்லையென்றால் நம்பினவர்களால், உறவுகளால், நண்பர்களால், குடும்பத்தில் இனம் புரியாமல் எந்த சூழ்நிலையில் துக்கத்தோடு ஒருவேளை நீங்கள் அமர்ந்து இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் துக்கம் சந்தோஷமா மாறும். இருக்கிற இடங்கள்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, கை உயர்த்தி அறிக்கை பண்ணுங்க, என்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். அறிக்கை பண்ணுங்க ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அறிக்கை பண்ணும் போதே அது நடக்கிறது, அது நடக்கிறது. அறிக்கை பண்ணும் பொழுதே தேவன் அதை செய்கிறார். எல்லா துக்கமும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே எல்லா இருதயங்களை விட்டு மறைகிறது, 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 மாறுகிறது. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. ஆண்டவரே அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, என்னுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும், மாறும், மாறும். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்முடைய தேவன் நம்மை சந்தோஷப்படுத்துகிற கர்த்தர், மன மகிழ்ச்சி ஆக்குகிற கர்த்தர், நம்மை நிறைவாய் செழிப்பாய் நம்மை செழித்தோங்க பண்ணுகிற நம்முடைய நல்ல தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உலகம் எத்தனை சம்பவங்களை, எத்தனை பிரச்சனைகளை, எத்தனை போராட்டங்களை, எத்தனை சூழ்நிலைகளை மாறி மாறி நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் உலகம் ஆமென் அனுமதித்தாலும் விதைத்தாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுதலையாக்கி ஜெய கம்பீரமாய் நிற்க பண்ணுகிற ஒரு சேனைகளின் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் கூட ஆண்டவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 38ஆம் சங்கீதம் 17வது வசனத்துல தாவீது இப்படி சொல்லுகிறார், நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாகவே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில வருகிற சில துக்கங்கள், அதிகரிக்கிற சில துக்கங்கள், நம்ம சாப்பிட்டு பார்த்தாலும், வெளியில போய் பார்த்தாலும், மற்றவங்ககிட்ட பேசி பார்த்தாலும், மைண்டை இதெல்லாமோ நம்ம ஸ்தோத்திரம் நம்முடைய சிந்தைகளை நம்ம செலுத்தி பார்த்தாலும்
சில துக்கங்கள் அது மறைவதே இல்லை, அது நம்முடைய கண்களுக்கு முன்பதாகவே இருக்கும். சில இழப்புகளா இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் வந்த சில இழப்புகள், ஆமென், ஸ்தோத்திரம். பொருளாதாரத்திலேயோ இல்லை ஒரு உயிர் இழப்போ, நேசித்தவர்களோ, ஆமென், இல்லை சரீர பிரகாரமா மாறாத சில வியாதி அவைகளினாலோ எப்பேற்பட்ட துக்கமா இருந்தாலும் அவன் சொல்லுகிறான், என் துக்கம் என் கண்ணு முன்னாடியே இருக்குது அப்படிங்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், அப்படி உங்க கண்களுக்கு முன்பதாக இருக்கிற நாள்பட்ட துக்கங்களை என் கர்த்தர் இந்த நாளில் சந்தோஷமாய் மாற பண்ண அவர் வல்லமையுள்ளவர். நாள்பட்ட துக்கங்கள் மாறும், மாத கணக்கான துக்கங்கள் மாறும், வருட கணக்காக உங்கள் வாழ்க்கையில இருக்கிறதான எல்லா துக்கங்களையும் என் கர்த்தர் மாற்றி போட அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார், உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். 39ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, நான் மௌனமாகி ஊமையாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பேசினாதான் துக்கம் வருது அப்படின்னு சொல்லி நான் பேசாம இருந்தேன். போனை ஆஃப் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணேன். ஸ்தோத்திரம். வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் என்ன செஞ்சேன், நான் எடுத்து விட்டேன். நான் ஃப்ளைட் மோட்ல போட்டு விட்டேன். என்னுடைய வாயை நான் என்ன செஞ்சேன், நான் அமைதியாக்கினேன். நான் பேசாமல் அமைதியா இருந்து பார்த்தேன், அப்படியாவது என் துக்கம் மாறும்னு. இல்லை, என் துக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. நான் என்ன செய்ய? அவனுடைய வேதனையை பார்த்தீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நீ பேசுறியோ பேசாம இருக்கிறியோ, செய்யறியோ செய்யாம இருக்கிறியோ, ஆஃப் பண்றியோ ஆன்ல வச்சிருக்கிறியோ, உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ண வேண்டிய பொறுப்பு அது என்னுடையது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் துக்கம் அதிகரிக்குது ஆண்டவரே, நான் பேசாம இருந்தாலும் என் துக்கம் அதிகரிக்குது. இல்லப்பா, இல்லை, நீ பேசாம இருந்து இந்த துக்கம் உன்னை அமிழ்த்தி இந்த துக்கத்திலேயே நீ அமிழ்ந்து போகிறத நான் விரும்புகிற தேவன் அல்ல. அதி சீக்கிரமாகவே உன்னுடைய துக்கத்தை எல்லாம் நான் சந்தோஷமாய் மாற பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இருக்கிறவங்கள ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நிச்சயம் உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாய் இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் இல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பேசாம அமைதியா இருக்கிற துக்கம், கண்ணு முன்னாடியே நிற்கிற துக்கம், எந்த துக்கமா இருந்தாலும் இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, துக்கத்தின் மேல் துக்கம் அதிகரிக்காதபடிக்கு உங்கள் சூழ்நிலையில் இறங்கி இரக்கம் செய்கிற கர்த்தர் ஒருவர் உங்கள் அருகாமையில் வந்து நிற்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இனி துக்கம் வராதபடி இம்மட்டும் வா, இதற்கு மிஞ்சி வராதே என்று சொன்ன கர்த்தர் இனி உங்கள் வாழ்க்கையில் துக்கம் அதிகரிக்காதபடிக்கு எல்லா துக்கத்தின் வேறுகளையும் என் கர்த்தர் இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையை விட்டு ஆண்டவர் பிடுங்கி போட விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. எல்லா துக்கங்களையும் கர்த்தர் முழுவதும் மாற்றி போட விரும்புகிறார். அவன் பவுல் எவ்வளவு சொல்றான் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கு அவர் இறங்கினார், அவர் எனக்கு இரக்கம் செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களுக்கும் எனக்கும் இறங்கி இரக்கம் செய்கிற ஒரு தேவன் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா 53வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே ஆண்டவரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவருமாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துக்கம் நிறைந்தவருமாய் மனுஷகுமாரன் துக்கம் நிறைந்தவராய் இருந்தார். சிலுவை மரண பாடுகளை அவர்தான் அனுபவிக்க போகிறார். அது அவர் மேல் விழுந்த ஒரு கடமை என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம எல்லாருடைய மீட்புக்காகவும் அந்த சிலுவை மரண பாதையை அவர் அனுபவிக்க வேண்டியது இருந்தது. ஆனால் வேதத்துல வாசிக்கிறோம், அவரும் துக்கம் நிறைந்தவராய் இருந்தார். மனுஷகுமாரனுக்கு ஏனையா அந்த துக்கம் வந்தது? அவர்தான் மனுஷகுமாரனே, அவர்தான் இயேசுவே, அவர்தான் தெய்வமாயிற்று, அவர் ஏன் துக்கம் நிறைந்தவராய் இருந்தார்? அந்த துக்கம் அவருடைய துக்கம் கிடையாது, உங்களுடைய என்னுடைய துக்கம். நம்முடைய துக்கங்களை அவர் சிலுவையில் சுமந்தார். நம்முடைய பாரங்களை அவர் சிலுவையில் சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை
அவர் மேல விழுந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய துக்கத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டதுனாலதான் ஆண்டவர் சொன்னாரு யோவான் 14வது அதிகாரத்துல, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் சமாதானத்தை உனக்கு கொடுத்துட்டு உன்னுடைய துக்கத்தை எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேங்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் உங்களை பார்த்து ஊழியக்காரனாக உங்களை ஆசீர்வதித்து சொல்லுகிறேன். இதை நீ பார்த்து கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் உங்களை பார்த்து நான் ஆவியில் நிறைந்து சொல்லுகிறேன், இனி நீங்கள் துக்கமாய் இருப்பது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. உங்கள் எல்லா துக்கத்தையும் கர்த்தர் மாற்றுகிறார். இனி நீங்கள் துக்கமுகமாய் இருப்பது இல்லை. இனி உங்க வாழ்க்கையில ஒரு துக்கம் வருவது இல்லை. இனி உங்க வாழ்க்கையில எந்த விதமான துக்கமும் வராமல் கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அநேக காரியங்களை பேச முடியும், அநேக வெளிப்பாடுகளை சொல்ல முடியும், ஆனால் நேரம் குறுகி இருக்கிறது. 3 பேரை உங்கள் முன்பதாக நான் கொண்டு வருகிறேன். முதலாவது யோபு பக்தன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் ஒரு நீதிமான். யோபு 1வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தால் அவன் நீதிமான், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில யாரும் எதிர்பாராத, யோபு கூட சற்றும் யோசித்திராத ஒரு பெரிய துக்கம் யோபுவினுடைய வாழ்க்கையில வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் அழிந்து போனது, எல்லாம் மாறினது. ஸ்தோத்திரம். பிள்ளைகள் மரித்தார்கள், ஆடு மாடுகள் மரித்தது, ஒட்டகங்கள் மரித்தது, கழுதைகள் எல்லாம் மரித்தது, இருக்கிற எல்லாம் போனது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரீரத்துல பலன் இருந்தாவாது அதை தாங்க முடியும். சரீரமும் உருக்குலைந்து போனது. ஒரு ஓட்டை எடுத்து தன்னுடைய சரீரத்தை சொரிகிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையின் துக்கம் அதிகரித்தது. சரி, மனைவியாவது கொஞ்சம் சப்போர்ட்டா இருப்பாங்க. இல்ல, மனைவியையும் கர்த்தர் டியூன் பண்ணிட்டார். சில நேரத்துல சில நீதிமான்களை, அமேன் ஸ்தோத்திரம், ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்துக்கு நேரா, யாருக்கும் இதுவரை கிடைக்காத ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்துக்கு நேரா சில பாதையில கர்த்தர் நடத்தும் பொழுது அந்த மேன்மையை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதா இப்படி சில சோதனையின் பாதைகளையும் கர்த்தர் என்ன செய்யறாரு, கொண்டு போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனைவியும் மாறினார். மனைவியும் யோபுக்கு விரோதமாய் எல்லாம் அவனுக்கு துக்கமாய் மாறினது. ஆனால் யோசித்து பாருங்கள், அவன் தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று வேதத்துல வாசிக்கிறோம். யோபு இவை எல்லாவற்றிலேயும் தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அவனுடைய துக்கத்தை கர்த்தர் எப்படி மாற்றினார்? 42:2 பாருங்க, தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாதுங்கிறாரு. அதே 42வது அதிகாரத்துல பின்பதான் நீங்க ஸ்தோத்திரம் 12வது வசனத்துக்கு வந்து பாருங்க, எதையெல்லாம் இழந்தானோ எல்லாவற்றையும் ரெட்டந்தனையாய் கர்த்தர் கொடுத்தார். ரெட்டந்தனையாய் கொடுத்தார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. 3000 இழந்தா 6000 கொடுத்தார். 7000 14,000 கொடுத்தார். பிள்ளைகள் அப்படியே கொடுத்தார். ஸ்தோத்திரம். மனம் மாறின மனைவியை கர்த்தர் மீண்டும் டியூன் பண்ணி யோபுவை நேசிக்கிற ஒரு மனைவியாய் மாற்றினார். அவ்வளவு துக்கத்தில் இருந்த யோபுவை கர்த்தர் கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன், அவன் யோசித்து பார்க்க முடியாத ஒரு சந்தோஷத்தை அவனுக்கு கொடுத்து, அவன் 4 தலைமுறைகளாக பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டு நெடுநாள் உயிரோடு இந்த கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் உதவி செய்தார். யோபுவின் தேவன் உங்களையும் நேசிக்கிறார், என்னையும் நேசிக்கிறார், நம்மையும் பார்க்கிறார், நம்முடைய சூழ்நிலைகளையும் கர்த்தர் அறிகிறார். யோபுவை போல துக்கம் நமக்கு வராமல் இருக்கலாம், ஆனால் அந்த துக்கத்தில் ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்குமே. எப்பேற்பட்ட துக்கமாய் இருந்தாலும் கர்த்தர் அதை சந்தோஷமாய் மாற பண்ணுவார். 2வது, ரூத்தின் புஸ்தகத்தின் 1வது அதிகாரம் 13வது வசனம் 3, 5, 20 வசனங்களை வாசித்து பார்த்தால் ரூத்துக்கு ஒரு பெரிய துக்கம் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நகோமி கூட அங்க சொல்லுகிறார், மாறாள்னு சொல்லுங்க, கசப்பை தேவன் கட்டளையிட்டார்னு. ரூத்தினுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய துக்கம். கணவர் மரித்து போனான், வீட்டுக்கு போக முடியல, மாமியாரும் போக சொல்றா, கூட இருந்தவளும் அவன் என்ன செஞ்சுட்டா, ஓடி போயிட்டா. எங்க போவது, யாரை அணுகுவது, எப்படி பிழைப்பது, எப்படி சர்வை பண்ணுவது, ஒன்றுமே தெரியவில்லை. சில நேரங்களில் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சில சந்தர்ப்பங்கள் வருகிறது. ஸ்தோத்திரம். எங்க போக, யாரை பார்க்க, யார்கிட்ட பேச, எங்க போய் அடைக்கலமாக நம்ம வாழ்க்கையில வருகிற சில இனம் புரியாத துக்கங்கள் அப்படிதான் இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த துக்கமாயிருந்த அந்த ரூத்தை
கர்த்தர் சந்தோஷமாய் மாற பண்ணினார். அந்த நகோமியையும் கர்த்தர் சந்தோஷமாய் மாற பண்ணினார். 4வது அதிகாரம் 14, 15, 16, 17 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்து, ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு போவாஸ் எடுத்த ஆண்டவர் ஒரு அடைக்கலத்தை கொடுத்து, அந்த போவாஸை ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆமென் ரூத் திருமணம் செய்யும்படி கர்த்தர் உதவி செய்து, அந்த போவாஸ் மூலமாக ஒரு குழந்தையையும் கொடுத்து, ஆமென் அந்த நகோமியையும் சந்தோஷப்படுத்தினார், ரூத்தையும் சந்தோஷப்படுத்தினார். தேவனுடைய சந்ததி, பிற்காலங்களில் வரப்போகிற இயேசுவின் சந்ததி அங்கேயே ஆரம்பிக்கும்படிக்கு என் கர்த்தர் ஒரு வித்தை தேவன் அந்த ரூத்தினுடைய சந்ததியில் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில துக்கங்கள் நமக்கு துக்கமாய் இருக்கும், ஆனால் அவைகளுடைய பிரதிபலன் நம்மால் கிரகிக்க முடியாத ஒரு நன்மையாய் கர்த்தர் மாற பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அதை செய்வார். சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தரை நம்பி இருங்க. அவள் செய்தது அதுதான். கர்த்தரை அவள் நகோமியை உறுதியா பிடித்து கொண்டாள். நீர் மரணம் அடைமிடத்தில் நானும் மரணம் அடைவேன். ஆண்டவரை உறுதியா பிடிங்க, கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசித்து பார்த்தார். யாக்கோபுக்கு பிறந்த அந்த யோசேப்பு, அவனை அதிகமாய் அவன் நேசித்தான். தன்னுடைய பிள்ளையை, பலவர்ணமான அங்கியை அவனுக்கு செய்து கொடுத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவ்வளவு நேசித்த தம்முடைய குமாரன் சகோதரர்களுடைய சேமம் எப்படி இருக்கிறது என்று பார்க்க அனுப்பின பொழுது, சகோதரர்கள் எல்லாரும் சதி செய்து அவனை மீதியானியர் கையில வெச்சு போட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வந்து அவனுடைய ஆடையை கொடுத்து அதில் இரத்தத்தை தேய்த்து ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்றார்கள். அவனுடைய துக்கம் கொடிய துக்கமாயிருந்தது. புழுதியை எடுத்து தன்னுடைய தலையில் போட்டு கொண்டான். இனி எனக்கு என்ன வாழ்வு இருக்கிறது? இனி எனக்கு என்ன ஜீவன் இருக்கிறது? இனி எனக்கு என்ன இருக்கிறது? என் பிள்ளைக்கு அப்படி ஆயிட்டு, என் பிள்ளை என்கிட்ட இல்லையே. எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும், எத்தனை ஆஸ்திகள் இருந்தாலும், ஆடு மாடுகள் இருந்தாலும், சம்பாத்தியம் இருந்தாலும், எனக்குன்னு இருந்தது அதுதானே. என்னுடைய ஒரே ஹோப் அதுதானே. அதுவும் என்னை விட்டு போனது. புழுதியை மேலே தூக்கி போட்டு கொண்டான். அவ்வளோ பெரிய துக்கம் நிறைந்த அந்த யாக்கோபு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, 45வது அதிகாரம் 26, 27, 28, 46வது அதிகாரம் 29, 30 வசனங்களை நீங்கள் பாருங்கள். அதே யோசேப்பின் இடத்தில் தகப்பனை அழைத்து வரும்படிக்கு ஒரு செய்தி வந்தது. யாக்கோபின் ஆவி உயிர்த்தது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாறு பண்ணும் பொழுது என்ன அடையாளம் உண்டாகும் தெரியுமா? உங்க இருதயத்துல ஆமென் யாக்கோபின் ஆவி உயிர்த்ததை போல உங்க இருதயத்துல ஒரு உயிர்ப்பை கர்த்தர் கொடுப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். எனக்கா இது நடந்தது? என் வாழ்க்கையில இது நடந்தது. ஜீரணிக்க முடியாத ஒரு சந்தோஷத்தின் அடையாளம் உங்க வாழ்க்கையில உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். நான் இப்பொழுதே போய் பார்ப்பேன் என்று அவன் வேகமாய் போய் தன்னுடைய பிள்ளையை பார்க்கும்படி போகிறான். 2 பேரும் கழுத்தை கட்டிப்பிடித்து அழுகிறார்கள். யாக்கோபின் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற பண்ணினார். யோபுவின் துக்கம் மாறுமானார், ரூத்தின் துக்கம் மாறுமானார், யோசேப்பினுடைய துக்கம் மாறுமானார், உங்களுடைய துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற பண்ண என் கர்த்தர் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தரை மாத்திரம் விசுவாசித்து நடங்கள். கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சமூகத்தில் நேரம் செலவிடுங்கள். கர்த்தருடைய பாதத்தை மாத்திரம் உறுதியாய் நீங்கள் பிடித்து தேவனை மாத்திரம் நீங்கள் நெருங்கி சேவியுங்கள். உங்கள் எல்லா துக்கத்தையும் கர்த்தர் சந்தோஷமாய் மாற பண்ணுவார். நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, சாட்சி சொல்லுவீங்க. கர்த்தர் உங்களை அப்படி மாற்றுவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய துக்கங்களை எல்லாம் நீர் சுமந்து கொண்டு உம்முடைய சமாதானத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். அதை நினைத்து தியானிக்கிற இந்த நாட்களில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா துக்கங்களையும் கர்த்தர் சந்தோஷமாய் மாற பண்ணுவீராக. யோபுவின் துக்கத்தை மாற்றினவர், நகோமியின் துக்கத்தை மாற்றினவர், யோசேப்பின் துக்கத்தை மாற்றினவர். இதை பார்க்கிற ஒவ்வொருடைய துக்கங்களையும் கர்த்தர் சந்தோஷமாய் நீர் மாற பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். களிப்பாய் நீர் மாற்றும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், சாட்சியுள்ளவர்களாய் நிறுத்தும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். ஆமென்.